Hi all, this is Sarah. Welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அதோட கன்டினியூஷன் தான் இது பார்ட் 2. ஸோ என்னோட பார்ட் 1 வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன். லைக் இன்விசிபிள் பிளஸ் என்னோட சிம்பிளான மினிமல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ பார்ட் 2ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆரம் கலெக்ஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் ஹெவியான ஜுவல்லரிஸ் எல்லாமே காட்டலாம் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெவியான இந்த ஆரம் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பீட்ஸு அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன்ஸு, கிரீன் கலர் இது வந்துட்டு அரவுண்ட் காஸ்ட் லைக் ₹1500. இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ₹1800 நினைக்கிறேன். ஏன்னா இது நான் வந்துட்டு ஒரு மேட் ஃபார் அஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். எஸ் ஆமா. என்னோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக நான் இது வந்து ரொம்ப வந்துட்டு பார்த்து வாங்கின கலெக்ஷன் இது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இயரிங்ஸ் வந்து குடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இயரிங்ஸ் குடுத்துருவாங்க. எனக்கு தெரியல இது க்ளோஸ் அப் ஆகுதா என்னன்ட்டு. ஸோ இஃப் யூ கேன் சீனா நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும். அப்ப ஆகல அப்படின்னா நான் வேணா தனியா வந்துட்டு நான் இங்க வேணா ஃபோட்டோவ அட்டாச் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு வேணா நான் இங்க வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஸ்னிப்போட நான் உங்களுக்கு வேணா காட்டுறேன். பெட்டர் நான் அப்படி வேணா பண்றேன். நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன். இஃப் நாட் பாசிபிள் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து நான் இங்க தனியா ஸ்னிப் மாதிரி அட்டாச் பண்ணி ஈச் அண்ட் ஜுவல்லரிக்கு ஒவ்வொரு ஜுவல்லரிக்குமே நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஜுவல்லரி. இதோட காஸ்ட் கரெக்ட்டா எனக்கு தெரியல. அரவுண்ட் 1800 தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதோட பேஜ்ல பார்த்தா தெரியும். இவங்க பேஜ்ல வந்து நெறைய ஜுவல்லரிஸ் நல்ல கலெக்ஷன்ஸ்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன் வாங்குனப்ப இந்த வீட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 இயர்ஸா வந்துட்டு இந்த ஜுவல்லர் நான் இதே மாதிரி பவுச்சஸ்ல தான் வந்து போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். எவ்ரி சிங்கிள் டைம் யூஸ் பண்ண பிறகும் நான் வந்துட்டு ஒரு கிளாத்ல வந்து நல்லா வந்து தொடச்சு வச்சிருவேன். ஸோ தட் நம்மளோட ஸ்வெட்டோ இல்ல வாட்டரோ எதுவுமே அதுல பட்டு அதோட ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்காக கருத்துருன்னுவாங்கல்ல அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதே இதுலயே வந்துட்டு இன்னொரு ஒரு கலெக்ஷன் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கலெக்ஷன். பேஸ்டா இது வந்து எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, இந்த ஜும்காக்காக தான் வாங்கியிருந்தேனே ஆக்சுவலி. இது ரொம்ப ரொம்ப பிரெட்டியா இருக்குது. ரொம்ப அழகா இருக்கும். அதோட ஷேப்பு, அதோட கீழ ஜும்கா ரொம்ப குவாலிட்டி அழகா இருக்கும். குவாலிட்டியுமே ரொம்ப அழகா ஸ்டேவா இருந்துச்சு. எனக்கு இது போட்டோனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட செயின் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் சோக்கர் மாரி கொஞ்சம் க்ளோஸ்டு நெக்கா இருக்கும் இந்த செட். இதுவுமே வந்துட்டு ரோஸ் அண்ட் கிரீன். மோஸ்ட்டா என்கிட்ட இருக்க எல்லா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரோஸ் வச்சிருக்கும், இல்ல கிரீன் வச்சிருக்கும், இல்ல பெர்ல்ஸ் வச்சிருக்கும். ஸோ அதுல தான் நான் மோஸ்ட்டா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். நானே இப்ப தான் நோட்டீஸ் பண்றேன். அப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசப்ஷனுக்கான ஒரு ஜுவல்லரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்ல ஒரு சில்லுன்னு இருக்குதா. ஸோ இதுக்குமே வந்து பேரா வந்துட்டு ஒரு இயரிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அது கியூட்டா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ் வேர் பண்றீங்க. லைக் குர்தா அந்த மாதிரி வேர் பண்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க இந்த மாதிரி ஹெவி ஜுவல்லரி சிங்கிளா போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இயரிங்ஸ் போட்டீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த நைட்டே நீங்க தான் வந்துட்டு பளிச்சுன்னு இருப்பீங்க. இப்ப என்னன்னா எல்லாமே நான் வீடியோ எடுத்துருவேன். பட் என்னன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கிறது எனக்கு பெரிய ப்ராசஸா இருக்கும். அதனால தான் நான் ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணும்போது எடுக்கிறது ஈஸி. பட் திரும்ப அத எடுத்து வச்சு பேக் பண்ணி வைக்கணுமேன்றது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு டஃபஸ்டான டாஸ்க்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கிரீன் கலரான ஒரு சோக்கர் மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ஒரு கிரீன் டிசைன், டார்க் டிசைன். ஸோ இதுக்குமே வந்து ஒரு இயரிங் வந்து பேரா வந்துரும். ஸோ இதுவுமே வந்து கியூட்டா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சிம்பிளா ஒரு டிசைனர் சாரி கட்டுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோட்டஸ் டிசைன். இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்துட்டு என்னோட பொண்ணோட இயரிங் பியர்ஸ் ஃபங்ஷனுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்னோட சாரி கலருக்காக நான் வாங்கியிருந்தேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளவா பிடிக்கல. பட் இத எப்படி செட்டப் பண்ணி பேர் பண்ணா நல்லா இருக்குமோ என்னமோ! இந்த மாதிரி ஒரு லாங் பெண்டன்ட் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த தாலில இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இங்க 2 வச்சு இப்படி வந்து இதோட இருந்திருந்தா இது அழகா இருந்திருக்கும். ஸோ இது திரும்ப கீழ ஒண்ணு தொங்கவே ஏதோ பெருசா ஏதோ கொஞ்சம் ஆக்வர்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் ஐ ஹவ் பீன் யூசிங் இட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான இயரிங்ஸ். இதுதான் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. மேபி இத நான் வந்துட்டு எடுத்து விட்டுருவேன். எடுத்துட்டு வெறும் இந்த பெர்ல்ஸ் மட்டும் வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி வேலையும் நான் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவேன். தேவையில்லாத வேலைகளும் நான் நெறையவே பண்ணுவேன் தான். ஸோ அந்த மாதிரில இது ஒண்ணு. இதெல்லாம் வந்து லாங் பேக் லைக் அந்த கோல்டன் டேஸ்ன்னு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி டைம்ல வாங்குன இந்த ஜுவல்லரீஸ் இது எல்லாமே. பட் இது எல்லாமே இன்னும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு டைம்க்கு இதுக்கு மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அந்த டைம் ஃபேமஸ். இந்த மாதிரி முத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு ரெட் பெர்ல்ஸ் வச்சு அந்த மாதிரி லைக் மாங்கா டிசைன், கேரளா டிசைன் இருக்கும்ல, அந்த மாதிரில இது இருக்கும். ஸோ இது ஒண்ணு. அதே மாதிரியே வந்துட்டு
ஃபுல்லா அந்த பீட்ஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் வச்சு ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஒரு லாங் பெண்டன்ட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங், ஒரு ஷார்ட், ஒரு ஷார்ட், ஒரு லாங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே செட்டான கலெக்ஷன்ஸ். அப்ப வாங்கியிருந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி தான் அந்த டைமுக்கு வாங்கும்போது. அப்பெல்லாம் வந்து ஜுவல்லரி அவ்வளோ ஃபேமஸ் இல்ல. இப்பதான் வந்து ஜுவல்லரிலாம் எந்த பக்கம் பார்த்தாலும் ஜுவல்லரி ஜுவல்லரி ஜுவல்லரின்னு தான் இருக்குது. ஸோ ஈச் எவ்ரி டைம் ஒரு ஒரு புது புது டிசைன்ஸ் இன்விசிபிள்ல இப்பதான் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ஆரம், ஒரு ஷார்ட் ஆரம். இது வந்து ஒயிட் பேர்ல்ஸ்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ரெட் பேர்ல்ஸ்லயுமே ஒரு லாங் ஆரம், ஒரு ஷார்ட் ஆரம். ஸோ இதுலலாம் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இயரிங்ஸ் வந்து வந்துரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இயரிங்ஸ் வந்து வந்துரும். வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான ஜுவல்லரி தான். இருங்க காட்டுறேன் தெளிவா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி வச்சு, ஸோ இது வந்து எனக்கு யார் குடுத்தாங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு அந்த இந்த ஃபங்ஷன்ஸ் இருக்கும்ல, வரலட்சுமி பூஜை அந்த மாரி. அந்த மாதிரில எனக்கு இது ரிட்டர்ன் கிஃப்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. ஸோ இது ஒரு இது வச்சிருக்கேன். ஸோ என்னன்னா பிரச்சனைன்னா, நான் அப்படியே தேடிட்டே இருக்கேன். பரன்னு தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. எடுத்து கீழ காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குப்பையின் குப்பையா, குப்பைக்கு குப்பை, குப்பைக்கு குப்பை, குப்பைக்கு குப்பை. அந்த மாதிரி இருக்குது என் பிளேஸ் ஃபுல்லாவே. ஸோ அதனால தான் கொஞ்சம் எனக்கு கன்ஃப்யூஸ்டா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா ஜுவல்லரீஸுமே ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா, நோஸ் பின் வந்து பிடிக்கவே பிடிக்காது. பட் ஒரு ஒரு அக்கேஷன் இருந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு நோஸ் பின் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்க்கறதுக்கே கியூட்டா இருந்துச்சா, ஸோ அதனால 2ஆ வந்து வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 1 வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னொன்னு வந்து நான் வாங்கியிருந்தேன். பட் எதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. ஸோ இது வந்து இப்படி இந்த நோஸ் டாட்ஸ்ல போடுற மாரி எனக்கு நோஸ் பின் போடவே பிடிக்கவே பிடிக்காதுங்க. அது ஏதோ எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டா இருக்க மாரி இருக்கு. என் ஃபேஸ்க்கு செட் ஆகாதோ என்னமோ! பட் என்னோட வந்து நோஸ் பின் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்வாரு. அவர் பேச்சு கேட்டு தான் இந்த செகண்ட் இயரிங் வந்து குத்துனேன். இது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஸோ அத விட்டுருங்க. ஸோ அதனால வந்துட்டு நோஸ் பின் வந்து நெவர் எவர் அப்படின்ற மாரி தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு, ஸோ இதுவுமே வந்து கியூட்டா இருக்கும். இதுவுமே எனக்கு தெரிஞ்சு அதேதான். ஜெயச்சந்திரன்ல வாங்கியிருந்தேன். இதுக்குமே ஒரு ஸ்டட் மாதிரி ஒரு இயரிங்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ இது ஒண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கோல்டுலயே இருக்குது இது. ஸோ இது வந்துட்டு பட் கோல்டு எல்லா டைமும் போட முடியாது. ஸோ இது வந்து அந்த மாங்கல்யம் அந்த பிளாக் கலர் போடுறது அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரில இது ஒண்ணு. இது வந்து என் ஃப்ரெண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு இதோட பிரைஸ் வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி ஒரு குட்டியா வந்துட்டு ஒரு லைக் எப்படி சொல்றது? ஒரு மாதிரி ஒரு பேர்ல்ஸ் வச்ச மாதிரி, ஒரு மணி வச்ச மாரி இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ அந்த பவுச் காமிச்சுர்றேன். இது வந்து ஃப்ரம் Amazonல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இஃப் யூ வாண்ட் அப்படின்னா, ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ஷேர் யூ த லிங்க்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பவுச்சஸ் வந்து செட் ஆஃப் 10 என்னமோ வந்துரும். ரொம்ப கியூட்டா இருக்கும். ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும். அட் த சேம் டைம் லாங் லைஃப்க்கும் இருக்கும். ஸோ அதுல தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து ஜுவல்லரீஸ் எல்லாமே வந்து போட்டு உங்களுக்கு வந்து வீடியோவா வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸஸ்ல, இந்த பவுச்சஸ்ல எவ்வளோ ஜுவல்லரீஸ் பிடிக்குதோ, ஐ மீன் அக்கம்பெனி ஆகுதோ, அத மட்டும் தான் நான் வந்து வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்க ஜுவல்லரீஸ்லாம் தேடி எடுத்து, அத வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு சில 7, 7 ஜென்மங்கள் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நான் எடுத்து பேக் பண்ணி வைக்கவே எனக்கு கொஞ்ச நேரம் ஆயிடும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் காட்டணும்னாலே கொஞ்சம் பெரிய யோசனையாவே இருக்குது. இந்த மேக்கப் வீடியோ அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஒரு கம்பார்ட்மெண்ட் மாரி இருக்கு. ஸோ அதுல எடுத்து வீடியோ காமிச்சிருவேன். திரும்ப எடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் டுடேஸ் வீடியோ. ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பா நான் உங்களுக்காக எடுத்து அத ஷேர் பண்றேன். ஸோ பாய்.